முதிர் கண்ணி தொடரை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு புது உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதானே எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. உன்னை கடைசியா எச்சரிக்கேன். அந்த அடிமைய உன் புருஷனாக்கிட்ட சந்தோஷத்துல ஆடாத. அவன் என்னைக்குமே எனக்கு அடிமைதான். அதுக்காகவே நான் அவனை பெற்றேன். இது வரைக்கும் அவன் எனக்கு அடிமையாதான் இருக்கான். இனியும் எனக்கு அடிமையாதான் இருப்பான். நான் சொல்ற வேலையை செய்வான். இப்ப நீ ஊழி வந்து நுழைஞ்சிருக்க பாரு, அதுதான் எனக்கு ஒருத்தரே. பொம்பளை பாசத்தை காட்டி அவன் கூட குடும்பம் நடத்தி புள்ள குட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்தலான்னு கனவு காணாத. அது இப்போ இல்ல, எப்பவுமே நடக்காது. ஒழுங்கா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்க கிளம்ப வழிய பாரு. உசுராது மிஞ்சம் இல்ல. என் புருஷன் கொடுத்தா வாழ்வேன் வைப்பேன்னு ஏதாவது சொன்ன உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அவனை ஏதாவது பண்ணிடுவேன். எனக்கு பிரோஜனப்படாதவன் வேற எவனுக்கும் பிரோஜனப்படக்கூடாது. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிரு. பொம்பளை வாசனைய காட்டிக்கிட்டு இருக்க. அசிங்கப்படுறது அவன் இல்ல, நீயாதான் இருப்ப. இந்த நல்ல சிவன் அசிங்கப்படுறதுக்கு அஞ்சவே மாட்டான். அசிங்கப்பட்டு போறதை விட இப்பவுமே நீயா கிளம்பி போயிரு. இல்ல எனக்கு அவர் தான் புருஷன், அவர் கூட தான் வாழ்வேன்னு சட்டம் கிட்டன்னு ஏதாவது பேசுன உன் மேல என்ன பட்டத்தை கட்டணும்னு எனக்கு தெரியும். அந்த பட்டத்தை கட்டி விக்ரமே உன்னை அடிச்சு வர அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவேன். ஒரேதா பா. உனக்கு அவன் தாலி கட்டிட்டா அவனுக்கு புருஷன் ஆயிடுவானா? ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆணு தாலி கட்டிட்டா அவன் தாண்டா புருஷன். இது கூட தெரியல. நீ என்ன அசிங்கப்படுத்தி வீட்டாட்டு அனுப்பிடுவ. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டாட்டு வெளியே போறது நான் இல்ல, நீ. நீ யாரு என்ன இந்த ஊர் உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் உன் வீட்டுக்கே நான் மருமகளா வந்திருக்கேன். உன் புள்ளைக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. கட்டாயம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் நினைச்சுவேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உன் புள்ளைய என் அன்புக்கு அடிமையாக்கி அவரை என் புருஷனாக்கி அவர் பொண்டாட்டியா நான் கௌரவமா அந்த வீட்டுல நான் வாழ்வேண்டா. உன் புள்ள கையாலே உன்னை அடிச்சு விரட்ட வைக்கல லட்சுமியே இல்ல, யுவராணியே இல்லடா. யுவராணியா? உன் வீட்டுக்கு உனக்கு மருமகளா வாழ வந்தேன் நினைச்சியா? என்ன பேச்ச மாத்திரா? ஆமாடா. என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு பாத்தியா குரலே? இப்ப யுவராணி பேசுறேன்டா. பொண்ணு அழிக்க வந்த யுவராணி. உன் புள்ள கையாலே உன்னை அடிச்சு துரத்தி அடிக்கல. நான் யுவராணியே இல்ல. ஒரு குடும்பத்தையே தரமட்டமாக்கிட்டு நீ நிம்மதியா வாழலான்னு வாழ்ந்துட்டு இருக்கா பாரு. நீ ஒட்டுமொத்தமா அழிச்சிட்ட நினைச்சிய? ஓதுல உள்ள மிச்சம்டா. பொண்ணு அழிக்க வந்த யுவராணி. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை உசுரோட விட்டுருக்கேன்னு பாத்தியா? ஆஹா, நீனா உடனே சாவக்கூடியவன் கிடையாது. கீழே அணுவா புழு புழுத்து போக்க நாடு இல்லாம தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க நாடு இல்லாம நான் வறண்ட சாகக்கூடியவன்டா. அப்படின்னா நீ அதான் சொன்ன நல்ல சிவ. நீ ஒட்டுமொத்தமா அடிச்சுட்ட நினைச்ச மிச்சம் உன் கருவறுக்க வந்த மிச்சம்டா. உனக்காக வந்த யம பொம்பளை நினைச்சிட்டியா? ஆமாடா, பொம்பளைதான். அதனாலதான் நேருக்கு நேரமும் அத வந்திருக்கேன். யாரு? உன் பிள்ளை உனக்கு அடிமை. அந்த அடிமைய வச்சே உன் கதைய நான் முடிக்கிறேன். உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உன் புள்ள யாருன்னு தெரியாம தான் அவன் மேல உசுரையே வச்ச. அப்புறம் தானே தெரிஞ்சது என் குடும்பத்தை அழைச்ச உண்ட புள்ளனே. அவனையும் தீர்த்து கட்டதுக்கு தான் நான் பல வழிகளை தேடினேன். அப்படி தேடும் போதுதான் எனக்கு பல உண்மை தெரிஞ்சது. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அவன் ஒரு அப்பாவி. அவனை நீ என்னென்ன கொடுமைப்படுத்தின அத்தனை விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அப்பதான் உன்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தணும்னு நான் முடிவு பண்ணினேன். என் வாழ்க்கையை நான் பணைய வச்சேன். எப்படின்னு கேக்குறியா? பொண்ணை போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுல போய் சரணடைன்னு நினைச்சேன். என் குடும்பத்தை அழிச்சவன நானே நிர்மூலாக்கிட்டேனேங்கிற சந்தோஷத்துல போய் சரணடைந்தான்டா நினைச்சேன். உன் புள்ளைய பார்த்தேன். நான் காதலிச்ச அந்த விக்ரம பார்த்தேன். அவனை காப்பாத்த நினைச்சேன். உன்கிட்ட இருந்து காப்பாத்தன்னு நினைச்சேன். இப்பவும் உன் புள்ளையாலண்டா நீ உசுரோட இருக்க. அவன் மேல நான் வச்ச காதல்னாலதான் நீ இன்னும் உசுரோட இருக்க. அவனுக்காக தான் இது வரைக்கும் நான் உன்னை கொல்லாம விட்டுருக்கேன். இல்ல எனக்கு இருந்த வரைக்கும் நான் வந்த அன்னைக்கே உன்னை போட்டு தள்ளிருப்பேன். நான் எவ்வளவு மென்மையா இருந்த பொண்ணு தெரியுமா? உன்னை போட்டு தள்ளனுக்காகவே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தேன். என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் தொலைச்சேன். உன்னை தீர்த்து கட்டுறதுதான் என் முதல் வேலைன்னு உன்னை வெறித்தனமா தேடினேன். ஆனா நான் உசுரா காத சொன்ன அப்பனா இருப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. உன்னை போட்டும் தள்ளணும்,
உசு குசுர காதலிச்சிருக்கேனே அப்பதான் அன்னைக்கிளி பாட்டி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எதுக்குமா வீணா அவனை போட்டு தள்ளிட்டு நீ ஜெயில போய் கஷ்டப்படணும், அந்த தண்டனையை அவனுக்கே கொடுத்துட்டா என்ன, அவன் தண்டனை அனுபவிக்கணும். அவன்லாம் உடனே போய் சேரக்கூடாது, அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், அது ஒன்னால முடியும்னு எனக்கு தன்னம்பிக்கைய கொடுத்தாங்க. அதான்டா உன் புள்ள கல்யாண நாடகம். உன் புள்ள என்ன விருப்பப்பட்ட என்கிட்ட தாலி கட்டினா கட்ட வச்சோம், குடும்பமா சேர்ந்து கட்ட வச்சோம். அதுக்காக உன் புள்ள மேல எனக்கு காதல் இல்லாமலாம் இல்ல, அவர் கூட வாழுவேன், அவன் பொண்டாட்டியா வாழுவேன், பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுவேன். ஆனா அதே நேரத்துல உனக்கு தண்டனையும் கொடுப்பேன். இனி அதே வீட்டுல தான் நீ வாழணும். திங்கிற சோத்துல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் நீ செக் பண்ணி தாண்டா குடிக்கணும், சாப்பிடணும். சொல்ல முடியாது, எந்த நேரத்துல வேணாலும் விஷத்தை வச்சிருவேன். துணைக்கு யாரு இருக்கா தெரியுமா? நீங்க தாலி கட்டின உங்க பொண்டாட்டி தான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க புள்ளையவே எனக்கு புருஷனா கொடுத்த உத்தமி தெய்வம். நீ யாரு, என்ன, எப்படி என் குடும்பத்தை அழிச்சேங்கிற எல்லா உண்மையும் சொன்னது அந்த உத்தமி தான். சொல்லாத, உன் ஆட்டம் முடிஞ்சது. இத போய் உன் புள்ள கிட்ட போட்டு கொடுத்து என்னையும் உன் புள்ளையும் புரிச்சலான்னு நினைப்பேன். உன் நடிப்பை விட என் நடிப்பு பிரமாதமா இருக்கும். வேணா போட்டி போட்டு பார்க்கலாம். உன் அதிகாரத்துக்கு உன் புள்ள பயப்படுறானா இல்ல என் பாசத்துக்கு கட்டுப்பட்டு எனக்கு பின்னாடி என் புருஷனா வாராரான்னு மாத்துவேன். முழுசா என் புருஷனா மாத்துவேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் மனசு வச்சா நீ உசுரோட இருக்க முடியாது. ஹாய்னு சொன்ன சொட்டே எண்ணிடுவேன். யுவராணிடா, உன் அன்னை மாதிரி அம்மா அப்பான்னு சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம்டா. என் குடும்பத்தையே தரமட்டமாக்கி என்ன அனாதையாக்கி என்ன நாடோடியா வாழ வச்ச பாரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விடவே மாட்டேன். நான் பட்ட வலி வேதனை நீ போடணும்டா. என்னையும் என் கற்பையும் காப்பாத்திக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாரு, அது உனக்கெல்லாம் புரியாதுடா. 100 பிரசவத்துக்கு சமம். அந்த வலியை நீ எனக்கு கொடுத்தல, அண்ணன் மர துடிக்க துடிக்க கொண்டிருக்கல. நீ விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். என் புருஷனை வச்சே உன்னை அடிச்சு துரத்துறேன். அது நடக்காதே. நடத்தி காட்டுவா இந்த யுவராணி. எதுக்கோ இனி பார்த்து சாப்பிடு. நான் விஷத்தை வைக்கட்டாலும் உன் உத்தமி வச்சிருவாங்க, பாத்துக்க. நீ செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சமா, அதெல்லாம் உன்னை பழி தீக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கே, அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிரு. அதே மாதிரி நீ யாருங்கதை என் புருஷன்கிட்ட நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீயும் உசுறு பையன் இருந்துச்சுன்னா காட்டி கொடுக்காம இரு. போட்டி நமக்குள்ளே ரகசியமா இருக்கட்டும். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நீ பண்றத பண்ணி, நான் பண்றத நான் பண்ணிக்கிறேன். வீட்டுக்குள்ள விட்டாதானே நீ வருவ. உன் புள்ளையே என்ன கட்டி அணைச்சு கூட்டிட்டு வருவாடா பாரு. அப்படி கூட்டு போகிறதுக்கு நான் பண்ணிடுவேன். என் கூட இருக்கிறவங்க பண்ண வச்சிருவாங்க. டேய், என் கூட இருக்கிறது நல்லவங்கடா. மோதி பார்க்கலாம். மாயா, உன் புள்ள உள்ளதா இருக்காரு, வந்து பாரு. இந்நேரத்துக்கு என்ன காணும்னு போதறி இருப்பாரு. வரட்டா? நமக்குள்ள பந்தயம் நமக்குள்ளே இருக்கட்டும். போறீதா சொட்ட? உன்னை சும்மாவே விட மாட்டேன். எப்படி விக்ரமிட்ட இருந்து உன்னை பிரிச்சு காட்டுற மட்டும் பாரு, அவனே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவான். நீ நான் யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. நான் யுவராணி நினைச்சு பாரு, பயம் தானா வரும். அப்படின்னா யுவராணினா என் தங்கச்சி தானே, நான் தூக்கி வளர்த்த புள்ள தானே. என் தங்கச்சா, என் தங்கச்சா. ஐயோ, எனக்கு உண்மை தெரியணுமே. யுவராணினா என் தங்கச்சி தானே. ரோஹிணி, லட்சுமி, யுவராணி. அப்ப இவ யாரு? ஐயோ, யுவராணி நான் என் தங்கச்சி தானே. இவளுக்கும் நல்ல சிவ குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, எனக்கு உண்மை தெரியாம பைத்தியமா புடிச்சிட போலுக்க. அண்ணன்னு சொன்னால, 3 அண்ணன் மாருன்னு சொன்னால, அப்ப என் தங்கச்சா? அப்ப என் தங்கச்சி உசுரதான் இருக்காளா? அப்ப நல்ல சிவ குடும்பத்துக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா விஷயமும் மீனாக்காக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மீனாக்கா என்கிட்ட எதையோ மறைக்கிறா. அப்பா, இந்த பொண்ணை தெரிஞ்சுதான் விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. காணாம போன என் தங்கச்சி இவளா இருந்தா நல்ல சிவனை எதுக்கு இவ பழி வாங்கணும்? நல்ல சிவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? மீனாக்கா, வந்துகிட்டே இருக்க, என்கிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. ரொம்ப பையனா இருக்க. லட்சுமி, இனிமேல் நீ
அவளை நினைக்கவும் கூடாது, அவளை தொடவும் கூடாது. நானும் நடிப்ப தொடங்குறேன். விக்ரம, ரொம்ப வலிக்கையா? ஆமாப்பா. அவளை எங்க? அதான் அந்த குடும்பம்லாம் ஒன்னா இருக்காங்கல்ல, சிரிச்சு பேசிட்டு இருக்கா. சரி, அவட்ட சிரிச்சு பேசிட்டு போறேன். என்னையாச்சு இது சொல்லு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களேப்பா. இல்லையா, வெளியில கிரவுண்ட்ல எல்லாரும் நிக்காங்க, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இவளும் உள்ளதான் நிக்கா. அப்படியா? நீங்க வலியால துடிச்சிட்டு இருக்க, அவளை காணுமையா? சரி, பரவாயில்ல. எனக்கு என்ன செய்யணும் சொல்லியா, நான் பாக்க. அப்பட வந்துட்டா. சரியா, எங்க பாத்திரம் எதுவும் போடணுமா? இல்லப்பா, மருந்து போடணும். மருந்து அவளுக்கு தான் தெரியும். மாமா, இங்க தள்ளி வாங்க, நான் மருந்து போட்டுக்கிறேன். இல்ல இல்ல, என் பிள்ளைக்கு நானே போட்டுக்கிறேன். எதுக்கு மாமா உங்களுக்கு சிரமம்? நான் போடுதேனே. என்ன இவ குரல் வேற மாதிரி இருக்குது? மாமா, அதானே பார்த்தேன். இங்க தள்ளி வாங்க மாமா. வயசான காலத்துல நீங்க போய் நான் பாத்துக்கிறேன் மாமா. ஆமாப்பா, அவ பாத்துக்கிடுவா. நீங்க உட்காருங்கப்பா. இல்ல, நானே போட்டு விடுறேன். எனக்கு என் பிள்ளைக்கு நான் தான் போட்டு விடணும். உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கா? அப்பா அழாதீங்கப்பா. கொண்டடா, நான் போட்டு விடுறேன். சரிங்கப்பா. காஃபி இருக்கா? இருக்குங்க. காஃபி கொடு, தொண்டை வலிக்குது. இருங்க தாரே. இந்தாங்க மாமா, காஃபி கொடுங்க. அப்பா மருந்து போட்டுட்டு இருக்காங்கல்ல, நீ கொடு. ஏன் நீ கொடுத்தா குறைஞ்சா போய்வ? ஆகா, இவன் இன்னும் இருக்கதான் செய்யறான். இந்த சந்தர்ப்பம் நமக்கு போதாது. ஏன் நீ காப்பி கொடுக்க மாட்டே? இருக்கட்டும்டா, அப்பா கொடுக்கண்டா. பரவாயில்லப்பா, நீங்க மருந்து போட்டீங்க, என்னெல்லாம் பாப்பீங்க? அவ எதுக்கு இங்க வெட்டியா? மருந்து போடணும் உனக்கு தெரியாது? மருந்து தான் வாங்க போனேன். நீ போட வேண்டியதுன்னு வயசான வேலை வாங்கிட்டு இருக்க. சரி சரி, இப்ப விடுங்க, நான் போடுறேன். காப்பியை கொடு. பொம்பளை. சரி, நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். அப்புறம் காஃபி சிந்திரும். அப்பா, காஃபி சிந்திரும்பா. பாத்தியா, காஃபி சிந்திரும். பிடிச்சுக்க. ரொம்ப வலிக்குது. சரிங்க, நான் வேணா ஒரு ஊசி போட சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதை எப்பவும் தடவி விடுவல்ல, அப்படி தடவி. டே, அது அப்பா இருக்கல. இல்லப்பா, அந்த டீப் போட்டு தடவா, அது கொஞ்சம் பெயின் இருக்காது. என்ன? இங்க தானே நிக்க சொன்னேன், எங்க போன? மெடிக்கல்ல போய் மருந்து வாங்க போனேங்க. அந்த டியூப் வந்து காலியா போயிட்டு, அதான். இனிமேலே அந்த மாதிரி மெடிக்கல்ல போயிருந்தா அப்பாட்ட கூட அப்பா வாங்கிட்டு வந்துருவாங்க, புரியுதா? அதெல்லாம் எங்க அப்பா பாத்துறாங்க, புரியுதா? நீ பக்கத்துல நின்னு மருந்து போட்டா மட்டும் போதும். சரிங்க. ரொம்ப வலிக்கு, மருந்து போடு. ஏய், இவ முழுசா உன்னை அடிமையாக்கி வச்சுட்டா. அவ பாசத்துக்கு, அவ வாசனைக்கு உன்னை அடிமையாக்கி வச்சுட்டா. நீ முழுசா இவளுக்கு அடிமையாக்கு முன்னாடி நான் உன்னை அவகிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன். என்ன? இல்ல, சும்மாதான். தாலி எடுத்து உள்ள போடு. ஐயோ, அதே நீளமா இருக்கா, அப்பப்ப வெளியில வந்து விழுந்துருது. ஏங்க? உறுத்துது இல்ல? என்ன? தாலி கட்டிட்டியடா அப்படின்னு. இங்க பாரு, இங்க ரொம்ப வலிக்குது. சரி, போடுறேன். இங்க வலிக்குதா? இல்ல, அதுக்கு கீழே. இங்கயா? அதுக்கு கீழே. ஏங்க, அடி மேல தானே பட்டிருக்கே. இப்பெல்லாம் வலி அங்க வரதே இல்ல. அப்ப வேற இடத்துல வலிக்குதா? அதான் கொஞ்சம் கீழேன்னு சொன்னேன். அங்கதான். சரிங்க, ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிரும். நிஜமாவே மனசு வலிக்குது. முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பொண்ணு தெரியல, அவன் 50க்கு மேல ஸ்பீடா போய் நான் பார்த்ததே இல்ல. நான் 100ல வாரேன்னு என்ன கண்டிஷன் பண்ணதுக்காகவே அவன் 100, 110 வந்திருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா, என்ன காப்பாத்தணும்னு நினைச்சு அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா, எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவன் போகும்போது கூட சொன்னான், என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும்னு. அவன்கிட்ட சொல்லாம வீம்புல தான் வந்த அப்படின்னு எனக்கு காணுன்னு பின்னாடியே பைக்க தூக்கிட்டு வந்துட்டான். அப்ப அவன் எவ்வளவு ஸ்பீடா வந்திருப்பான். அவன் உசுர கூட பேச நினைக்காம என்ன காப்பாத்ததுலே இருந்தான். காரணம், நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன்னு. அவனும் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்காங்க, மறந்துட்டான். என் மேல பாசத்துல அதை நினைக்கும் போதெல்லாம் மனசு வலிக்குது. சரிங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அடிபட்டு கிடந்தப்போ எனக்கு வலிச்சதை விட அவனுக்கு தான் ரொம்ப வலிச்சது. துடிச்சு போனோம். அவன் அழுததை நான் பார்த்தேன். அவன் மார்பலின் தலையில அடிச்சு அழுத நான் பார்த்தேன். இப்ப ஏன் திரும்ப எனக்கு மனசு வலிக்குது? இதே பொண்ணு தெரிய அனாத நாயன்னு இத்தனை வாட்டி கேலி பண்ணிருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு அடிபட்டப்போ அனாதையா இருப்பேன். அவன் மட்டும் இல்லைன்னா அவனும் விக்கியும் தான் எனக்கு கரெக்டா நேரத்துக்கு கூட்டு வந்து காப்பாத்தினானுங்க. இதை அன்னைக்கு ஏன் பொண்டாட்டி கூட நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். அவனுக்கு உன் மேல ரொம்ப பாசம் நினைக்க. எப்படி சொல்றீங்க? அவனுங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தானுங்க. டே, அந்த புள்ள வாழ்க்கை போயிருண்டா, தங்கச்சி வாழ்க்கை போயிருண்டான்னு கத்தி கதறானுங்க. நாம தண்ட கல்யாணம் பண்ணி வச்சா அந்த புள்ள அனாதையா போயிருண்டான்னு அழுதானுங்க. சரிங்க,
அதெல்லாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு? என்னமோ தெரியல, உன்கிட்ட எல்லாமே பேசணும் போல எனக்கு இருக்கு. நிஜமா? ஆமா, உன்கிட்ட எல்லாமே பேசணும் போல இருக்கு. இப்ப மனசுல வலியெல்லாம் போயிட்டா? கொஞ்சம். இது உன்கிட்ட நிறைய சொல்ல வேண்டியிருக்குல்ல. சொல்லலாம். ம். ஐயோ, என்ன பண்றீங்க? உங்க அப்பா அவன் அங்கதானே நிக்காரு, அதுல ஒண்ணு இல்ல. ஐயோ விட்டுங்க. இல்ல, நான் போறேன். போகாத, மருந்து போடுற மாதிரி நில்லு. இல்லைன்னா உங்க அப்பாக்கு தெரியாது பாருங்க. அது எப்படி தெரியும்? அது நான் போக வேண்டாம், மருந்து போடுற மாதிரி நில்லு. போறேன், விடுங்க. போகாதடி, நில்லு, அப்படி நில்லு. ஐயோ, நான் போறேன், விடுங்க. உனக்கு தெரியாது, நில்லுடி. அப்பா தள்ளில போறேன். சாரிங்க மாமா, நான் ஒண்ணுமே பண்ணல மாமா, எல்லாம் உங்க பிள்ளைதான். அப்பா, நாம இன்னைக்கே வீட்டுக்கு போறோம், புரியுதா? இன்னைக்கே அப்பா. சரிங்கப்பா. இங்கேயே விட்டோம், வீட்டுக்கு வரும்போது இவன் விக்ரமா வரமாட்டான். அந்த இவரும் அன்னைக்கு புருஷனா தான் வருவான். நான் இங்க இருந்து கூட்டு போகும்போது விக்ரமா தான் கூட்டிட்டு போனோம். இந்த நல்ல சிவன் அடிமையா தான் நான் கூட்டிட்டு போனோம். ஐயோ போயிட்டாலே. என்ன விக்ரமே, இனிமேல் எடுக்குதா? ஆமாப்பா, அவளை கொஞ்சம் கூடுங்கப்பா, அவதான் வெண்ணிலாம் கூட்டு வருவா. இல்ல, நான் கூட்டு வரேன். பாரு, பொன்னாடி பின்னாடி ரொம்ப போக கூடாது, புரியுதா? அப்பா, அப்பா சொன்னா கேளு. அவ பின்னாடி போன உனக்கு ஆம்பளைங்கிற மதிப்பே கிடைக்காம போயிடும். ஆம்பளை மாதிரி இந்த பொம்பளை எல்லாம் மதிப்பாளுவ. அவளை பின்னாடி போன உன்னை நாய் மாதிரி நடத்துவாளுங்க. பரவே, ஆம்பளைங்கிறதே நீ மறந்துட வேண்டியதான். ஒரு நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட உனக்கு இருக்காது. ஆம்பளை மாதிரி இருக்கணும்டா. அவளதான் உன்னை தேடி வரணும், நீ அவளை தேடி போக கூடாது, புரியுதா? தொட்டு தாலி கட்டிட்டா உனக்கு பொண்டாட்டி ஆயிவாளா? அவெல்லாம் உனக்கு ஒரு பொண்டாட்டி. அவ எவனே தெரியல, அவ என்ன உனக்கு பொண்டாட்டி? அப்பா, என்ன வேணாலும் பேசுங்கப்பா, அவளை எதுவும் பேசாதீங்க. அவ ஒரு அனாதடா. அப்பா, அது நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்ப நான் தாலி கட்டிருக்கேன்ப்பா, அவ என் பொண்டாட்டிப்பா. தாலி கட்டின பாசம் அது எப்படிப்பா? யோசித்து பாருங்க. இனி அவளை யாராவது லட்சுமின்னு கூப்பிடுவாங்களா, இல்ல ரோகிணின்னு கூப்பிடுவாங்களா? விக்ரம் பொண்டாட்டின்னு தானப்பா கூப்பிடுவாங்க. இனி அவ அடையாளமே நான் தானப்பா. விக்ரம் பொண்டாட்டி போறா, விக்ரம் பொண்டாட்டி வாரா, விக்ரம் பொண்டாட்டின்னு தானப்பா அவளுக்கு பேர் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவளை அசிங்கப்படுத்துறது என்னையும் சேர்த்து தானப்பா. அம்மாவை எல்லாரும் என்னப்பா சொல்லி கூப்பிடுறாங்க? ஏன் எனக்கே இன்னும் அம்மா பேரு தெரியாது. அப்பா நல்ல சிவம் பொண்டாட்டி தானப்பா தெரியும். அம்மாக்கு அப்படி தானப்பா பேர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவளை அனாதனை எப்படிப்பா? இவளா உனக்கு பொருத்தமே இல்லாதவா, புரியுதா? இவ உனக்கு எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லாதவா. சரி, தாலி கட்டிட்ட, அவ்வளவுதான். மொத்தப்படி உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. அப்பா, நான் சொல்றதை கேட்டா அந்த வீட்டுக்கு மருமகளா, நல்ல சில மருமகளா உனக்கு பொண்டாட்டியா அந்த வீட்டுக்கு வரலாம். இல்லன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள நடைத்த மாட்டேன், புரியுதா? நீயே முடிவை தீர்மானம் பண்ணிக்க. வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்பட்டுமா, இல்ல எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நான் சொல்றதை கேட்கறதா அவ வீட்டுக்குள்ள வரட்டுமா, முடிவு பண்ணிக்க. அப்பா, அவ என் மனைவிப்பா, அவ பாவம்பா. அப்ப நான் சொல்றதை நீ கேளு. அவ உன் பொண்டாட்டி தானே, பாவம் தானே? ஆமாப்பா, ரொம்ப பாவப்பா. என்ன மட்டும் நம்பி இருக்காப்பா. உன்னை நம்பி இருக்கா, ஆனா உன் கூட வாழக்கூடாது, உன் கூட வாழவும் முடியாது. அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இவ வயிற்றுல வர்ற புள்ளெல்லாம் எனக்கு பேரம் பேத்தி ஆக கூடாது. நீ அவ கூட சேர்ந்து வாழக்கூடாது. அப்பா, அவ அந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும்பா. அப்படின்னா இனிமேல் அவன் நினைக்கிறது அவளை தொடுறதெல்லாம் இருக்கவே கூடாது. நீ பழைய விக்ரமா தான் என் வீட்டுக்குள்ள இருக்கணும். அவ அந்த வீட்டுல நம்ம அம்மா எப்படி இருக்காளோ அப்படிதான் இவளை இருக்கணும். அப்படி இருந்தா கடைசி வரைக்கும் பாதுகாப்பா அவ அந்த வீட்டுல இருக்கலாம். அதுக்கப்புறம் அவ அனாதை கிடையாது. உன் பொண்டாட்டிங்க பேரு ஊர் முழுக்கா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி உன் பேர்ல கூட அவன் மேல படக்கூடாது. இங்க பாரு, சந்தோஷமா வாழ்ந்து குழந்தை குட்டின்னு வாழ்ந்த ஒரு நாள் இந்த அனாதைக்கு பிறந்தது என் பேரை பத்தி ஆக முடியாது. அப்படி ஒரு ஆசை இருந்தனா இன்னைக்கே குழி தோண்டி போதச்சு. இல்ல இந்த விக்ரமுக்கு புள்ள குட்டி எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டனா சொல்லு, நான் முறைப்படி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொன்ன பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா தாராளமா நீ குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழலாம். ஆனா இவ கூட நீ ஒரு நாளும் வாழறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இவ பாதுகாப்பா நம்ம வீட்டுல பொண்டாட்டியா இருக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். டேய், பொண்ணுங்க தண்டை வேணும், இருந்த மாதிரியே இருடா. நீ கூப்பிட்டோன்னு 1000 பொண்ணுங்க வரும், புரியுதா? 1000 பொண்ணுங்க வரலாம்ப்பா, இவளுக்கு ஈடாக முடியாது. எனக்கு ஒண்ணுனே அவ அவளையே மருந்து சுய புத்தியை இழந்து 2 வாரம் ஆகுது. அவன் நல்லா சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல. அவ இன்னைக்கு இவ்வளவு மேக்கப் பண்ணிருக்கானா அதுவும் எனக்காக தான். ஏன்னா எனக்கு பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும். அவளை நான் ரசிக்கணும், அந்த சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுக்கணும்னா
அவ மனசு கல்லாக்கிக்கிட்டு இப்படி நிக்கிறான்னு எனக்கு தெரியும். அவ வெளியில போய் எப்படி அழுவா, எனக்கு ஒண்ணு எப்படி துடிச்சு போவான்னு எனக்கு தெரியுப்பா. நான் பாத்துட்டேன்ப்பா. ஒருவேளை நான் அந்த ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்திருந்தா நீங்க பாட்டுல வாழ்ந்திருப்பீங்கப்பா. ஆனா இவா என்னையே நினைச்சுக்கிட்டு காலத்துக்கு அனாதையா இந்த உலகத்துல எல்லா பாடையும் அனுப்பிச்சுக்கிட்டு அவமானத்தையே தாங்கிக்கிட்டு வாழ்ந்திருப்பாப்பா. சரிப்பா, அவளை நான் தொடக்கூடாது, அவ்வளவுதானே. நான் தொடலப்பா. அவ ஏன் பொண்டாட்டியா இருக்கணும், எனக்கு அவ்வளவுதான். அவ ஏன் பொண்டாட்டியா பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கணும், அது போதும். நான் அவளை தொடலப்பா, அவளை தொடல. அத்தி, இவன் நிக்கிற போச பார்த்தாலே இன்னைக்கு என்ன உண்டிலன்னு அக்கவா நினைக்க. உனக்கு எல்லா உண்மையும் தெரியும், தெரிஞ்சு என்கிட்ட மறைக்கிறல்ல. உனக்கு தெரியாத உண்மை எதுவுமே கிடையாது. நீ விளையாட்டுத்தனமா இருக்கனால எதுவுமே யாரும் உண்மை சந்தேகப்பட மாட்டாங்கிற தைரியம். உண்மையை சொல்லுக்கா. திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி வந்து கேட்டா நான் எந்த உண்மை சொல்ல முடியும்? அப்போ உனக்கு ஏகப்பட்ட உண்மை தெரியும், அப்படிதானே? ஓ போலீஸ் பத்தி என்கிட்ட காட்டுதியா? இல்ல, உன் தம்பியா கெஞ்சுக்கிட்டு நிக்கிறேன். நான் உன் அக்காவை பார்த்ததை விட என்ன பெத்த தாயார் இருக்க நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். நீ பாசம் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல இவ்வளவு குடும்பத்தை எனக்கு கொடுத்திய அதுவா இருக்கட்டும், அது ஒரு தாயால தான் முடியும். இன்னைக்கு நாங்களும் குடும்பமா வாழ்றேன்னா அதுக்கு காரணமே நீதான்க்கா. அதனாலக்கா உன்கிட்ட கெஞ்சு கேக்குறேன். நான் என்னைக்கு போலீஸ் பத்தியோட உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன்க்கா. சரிடா, இப்ப நான் என்ன செய்யறேன்னு எதிர்பார்க்கற? லட்சுமி யாரு? ஆத்தி, அவ இது உளறிட்டாளோ? யாருன்னு கேட்டா? லட்சுமி நல்ல சிவங்கிட்ட பேசுறத நான் கேட்டேன். அப்படி போடு ஆத்தி. ஏதோ யுவராணின்னு சொன்னாக்கா. யுவராணினா என்னடா? என் தங்கச்சி பேரு யுவராணிதான்க்கா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு என் அண்ணன் மாற அழிச்ச, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சவால் விட்டா. உன் அண்ணன் மாற கொண்டுட்டேன், அவனை மட்டும் உசுரோட இருந்தா இன்னைக்கு நான் அனாதையா இருந்துக்க மாட்டேன்னு சொன்னான். அக்கா, அந்த பொண்ணு என்னக்கா சொல்றா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பிளீஸுக்கா. பேரு யுவராணிங்கா, 3 அண்ணங்கிறா, ஆனா இறந்துட்டேன்னு சொல்றா. அக்கா, ஒருவேளை அவ என் தங்கச்சி யுவராணியா இருந்தா நாங்க அண்ணன் தம்பி 3 பேருக்கா உசுரோட இருக்கும். ஆனா அந்த பொண்ணு இறந்துட்டேன்னு சொல்றா. என்னக்கா ஒரே குழப்பமா இருக்குக்கா. பிளீஸுக்கா, ஒருவேளை நாங்க அந்த பொண்ணோட அண்ணனா இருப்போமா? ஒருவேளை நாங்களாம் இறந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா? நாங்களும் அப்படிதானக்கா நினைச்சோம், ஒத்த கொதர் இல்லைன்னு நினைச்சோம். அதே மாதிரி அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்காக்கா. உனக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஒரு கால விழுந்து கேக்குற உண்மையை சொல்லிருக்கா. ஆத்தி, இவன்கிட்ட உண்மையை சொல்றது பிரச்சனை இல்ல. இவன் எடுத்தங்கோத்தோன்னு நல்லச்சவனை பழி வாங்கிடுவான். அவ்வளவுதான், ரோஹிணி வாழ்க்கையே நாசம்னா போயிடும். விக்ரம் சும்மா இருக்க மாட்டான். ஆஹா, இவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அது போற போக்கிலே போகட்டும். ரோஹிணி பழி வாங்கிக்கிடுவா. ஆமாடா. என்னக்கா, எங்க தங்கச்சா? இல்லடா, இந்த பிள்ளைக்கும் 3 அண்ணன்மாரு. இவன் அண்ணன்மார இவ கண்ணு முன்னாடியே துடிக்க அந்த நல்லசிவன் அடியாருக்குள்ள வச்சு வட்டி காசு கொடுக்கலன்னு கொன்னுட்டான்டா. என்னக்கா சொல்ற? ஆமாடா, அப்போ இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா, அதான் பழி வாங்குறதுக்கு இப்ப வந்திருக்கா. இந்த பிள்ளை பேரு யுவராணி தான். அது நல்லசிவனுக்கே தெரியுமே. ஏன்டா, இவ தங்கச்சி யுவராணியா இருந்தா இன்னத்துக்கு நல்லசிவனுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்காது? ஆமா, தங்கச்சி தெரிஞ்சப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரா? இது அந்த யுவராணி இல்லடா, இது வேற யுவராணி. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காதன்னு. சத்தியமா அவ? ஏண்டா, அவ கூட பிறந்ததா நீ தங்கச்சி ஏத்துக்கிடுவியா? அந்த பிள்ளைய நீ தங்கச்சி ஏத்துக்க கூடாது. அந்த பிள்ளைய 3 அண்ணனை பறி கொடுத்தவ, நீங்களும் 3 பேரு. ஏன் அந்த பிள்ளையே தங்கச்சா தத்தெடுத்துக்கிட வேண்டியதானே? ஐயா அக்கா, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நாங்க அந்த புள்ளைய எங்க தங்கச்சா தான் பாக்குறோம். ஆனா அந்த நல்ல சிவன் விக்ரம் கூட இந்த பிள்ளைய வாழ விட மாட்டானே. எப்படி வாழ விடாம பண்றான்னு நாங்களும் பாக்குறக்கா. அந்த புள்ள அவன் கூட வாழும், சந்தோஷமா வாழும். விக்ரம எப்படி அங்கிருந்து வெளியில கூட்டணும்னு எங்களுக்கு தெரியும். அவன் வர மாட்டான்டா. எதுக்கு அப்படி சொல்ற? டேய், வளப்போ அப்படி சின்ன வயசுல இருந்தே அப்படி சொல்லியே மிரட்டி வச்சிருக்கான்டா அந்த நல்ல சிவன். இந்த விக்ரமுக்கு தன்னிச்சையா முடிவெடுக்க தெரியாது. அந்த புள்ளைக்கு அண்ணன் மாதிரி நாங்க எதுக்கு இருக்கோம்? அவளை எப்படி வாழ வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்க்கா. ஆமாடா, நீங்களாச்சு உங்க தங்கச்சாச்சு எப்படியாவது வாழ வச்சிருங்கடா. சரிங்கக்கா. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? 3 அண்ணன் இருந்தானா, வட்டிக்கு பணம் கொடுக்கலையா, இவ கண்ணு முன்னாடியே கொண்டுட்டானா? நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியுதுக்கா. அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த நல்ல சிவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். போலீஸுக்காரங்கிட்டே பொய் சொல்லிட்டு போறலக்கா, கண்டுபிடிக்கிறேன்க்கா. அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அநேகத்துல நீயே சொல்லிருக்க, அந்த பொண்ணோட முகச்சாடி என் சாடி ஒண்ணு போல இருக்குன்னு. சத்தியமா அந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்கா? என்னமோ இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன். மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ? உங்களுக்கு அடிபட்டிருக்கோ?
அப்போ உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? ஆமா மாமா. நான் உனக்கு சித்தப்பாடா. மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கான். சித்தப்பாவா? கிச சித்தப்பா மாதிரியா? ஆமாடா, நான் சித்தப்பா இல்ல. இங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. ஓ, என் கட்டி தங்கங்களோ, என் வயிறங்களா. சித்தப்பா பக்கம் வந்தீங்களாடா? ஆமா சித்தப்பா, உங்களை பார்க்கதான் வந்தோம். உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாமே. யாருடா கூட்டு வந்தா? பொண்ணு தர மாமா. ஓ, பொண்ணு மாமா வந்திருக்கானா? ஆமா, மாமாதான் வாங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு கூட்டு வந்தாங்க. யா, சித்தப்பாக்கு எப்படி அடிபட்டிருக்கு பாத்தியா? ஆமா சித்தப்பா, நாங்க அதான் ரொம்ப அழுதுட்டோம். ஐயோ, ஏய் அன்பரசிங்கடா. அதானே நாங்களே ரொம்ப சோகமா இருக்கோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு கூட பிடிக்கவே இல்ல. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அவளை தான் பார்க்கணும் போல இருக்குது. ஆனா யாரும் அங்க கூட்டிட்டு போக மாட்டேங்காங்க. அவ எப்படித்தான் எங்களை பிரிஞ்சு இருக்காளோ தெரியல. எங்களுக்கு இருக்கவே முடியல. ஏன்டா? அன்பரசேதா எங்க தினேஷ் அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. எங்க? தூரமா ஒரு வீட்டுக்கு. தமிழ் அம்மாவையும் அங்கதான் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏய், யாருமே கூட்டிட்டு வரலையா? தினேஷ் அப்பா யாருக்கிட்டையும் விட மாட்டேங்காங்களாம். யாரையும் பார்க்க கூட விட மாட்டேங்காங்களாம். தினேஷ் அப்பா ரொம்ப மோசம். சரி, சித்தப்பாக்கு செய்யணும்னு நான் போய் சண்டை போட்டாரு தமிழ் அம்மா கூட்டு வந்துடுறேன். நிஜமா சித்தப்பா? சத்தியமா எனக்கும் அன்பரசியை பார்க்கணும் போலதான் இருக்கு. சரிங்க சித்தப்பா. டேய் விக்ரம், நீ என் தங்கச்சி புருஷன்டா. என்னடா திடீர்னு இவன் மேல இவ்வளவு பாசமும் அந்த பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வருதுன்னு நினைச்சேன். டேய், நீ என் தங்கச்சி புருஷன்டா. எங்க ஒத்த தங்கச்சோட புருஷன். நீ எங்க வீட்டு வரண்டா. நீ எங்க வீட்டு செல்லுண்டா. உன்னை நான் நல்லபடியா பாத்துக்க வேண்டாம். உன்னையும் என் தங்கச்சி நான் வாழ வைப்பேன். உன்னை ரொம்ப நல்லா வாழ வைப்பேன்டா. ஊரே எதிர்த்தாலும் சரி, உன்னையும் என் தங்கச்சி நல்லபடியா நான் வாழ வைப்பேன். அது உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை நான் விடுதலை பண்ணி வெளியில கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் நல்ல சிவனுக்கு நான் பாடத்தை புகட்டுதேன். பொழுதுல மச்சனை பார்த்தா கூப்பிடுறத பத்தியா ஏன்? என்ன மாப்பிள? மாப்பிளையா? இல்லடா, லட்சுமி எங்க தங்கச்சி. அதான் உங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்தவன். அப்போ நீ எங்க வீட்டு மாப்பிள்ள தானே? அதான் மாப்பிள்ளன்னு கூப்பிட்ட. மாப்பிள்ளன்னு கூப்பிடுறது உனக்கு எந்த அர்த்தமும் இல்லையா? இல்ல, உங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லையா? ஏய், நீ இந்த ஓட்டுதான் நினைக்கேன்டா. இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் இல்ல. நிஜமாவே நான் உங்க மாப்பிள்ளன்னா கூப்பிடுவேன். ஏய், இதை கிண்டல் பண்ணாதடா. இல்ல மாப்பிள்ள, நான் மாப்பிள்ளன்னா கூப்பிட போறேன். இதை கிண்டல் பண்ண ஆளும் கிடையாத. நீ என்ன சீரியஸா விட மாப்பிள்ளன்னு கூப்பிட்ட? ஆமா மாப்பிள்ள. டேய், நீ அப்படி சொல்லுது எனக்கு என்னமோ பண்ணுதுடா. அப்படியா? என்ன யாரும் நாளைக்கு மாப்பிள்ளன்னு கூப்பிட்டதே இல்லையா? இனி நாங்க கூப்பிடுவோம் மாப்பிள்ள. இருந்தாலும் நீ மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு பாத்துக்க. ஆனா நல்லா இருக்கு. ஆனா விக்ரம்னு கூப்பிட மாட்டிய? இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். ஒரே ஒரு மாப்பிள்ள, எங்க வீட்டு மாப்பிள்ள. அது எப்படி மரியாதை இல்லாம? என்னடா ஓவர பண்ணதா? அப்ப நான் எப்படி அவங்கள கூப்பிடணும்? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கங்க மாப்பிள்ள. ஆடா போடான்னு கூட கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுமா கூப்பிட்டுக்கங்க மாப்பிள்ள. ஆத்தி இல்ல, நீ ஏன் இவ்வளவு மரியாதையா கூப்பிடும் போது நான் என்ன சொல்லி கூட மச்சான கூப்பிடட்டுமா? மச்சான கூப்பிடுங்க. ஐயோ, என்ன மரியாதை கிடைக்கி? டேய் விக்ரமே, வீட்டுக்கு உங்க அப்பா கிளம்ப சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு முறைக்கிறான். மாப்பிள்ளன்னு கூப்பிடு, புரியுதா? மாப்பிள்ளையா? சொல்றத மட்டும் செஞ்சா போதும். மாப்பிள்ள, புரியுதா? இவன் மாப்பிள்ளையா? டாய், இவன் என்ன சீரியஸா கூப்பிடுறான். சரி சரி மச்சா, என்ன நடக்குன்னு சொன்னா நான் அதுக்கேத்த மாதிரி. நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சி இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்திருந்தா நீ எப்படி கூப்பிட்டுருப்ப? மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருப்ப. அப்படியே கூப்பிடு. இவன் சின்ன பையனாச்சே. சின்ன பையனோ பெரிய பையனோ தங்கச்ச கட்டி கொடுத்தா எப்படி கூப்பிடுவான்? மாப்பிள்ள அப்படியே கூப்பிடணும். தருணட்டி சொல்லி. சரி. என்ன திட்டு விழுது? ஆகா, என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்கானுங்க? சின்ன மச்சா சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தி அன்னை சொன்ன உடனே தம்பியார் எப்படி கீழ்படிதான். மாப்பிள்ள, உங்க அப்பா திச்சாசாவன்னு சொல்லிட்டு இருக்காவ. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமே. இன்னும் உடம்பு சரியா ஆறல. இங்கன்னா நாங்க பாத்துக்கிடுவோம். அங்க எப்படி வர முடியும் மாப்பிள்ள? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நானும் அப்பா கிட்ட பேசினேன், கேட்கவே மாட்டேக்காங்க. இல்ல மாப்பிள்ள, அது எப்படி இப்படி போக முடியும்? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? தங்கச்சி எப்படி ஒத்தையில உங்களை பார்க்க முடியும்? சொன்னா கேளுங்க. இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருந்தீங்கன்னா நாங்க பார்த்து விட்டுருவோம். ஆமா மாப்பிள்ள, இன்னும் 2 நாள் இருங்க. நாங்க எங்களால முடிஞ்சதை பார்த்து விட்டுருதோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா தங்கச்சி பாத்துக்கிடுவா. நான் சொன்னா அப்பா கேட்க மாட்டாங்களே. என்ன மாப்பிள்ள, அப்பாக்கு இப்படி பயப்படுறீங்க? அப்பாவுக்கு பயப்பட வேண்டியதான். அதுக்காக இன்ஜெக்ஷன் இல்லையா? இல்ல, அப்பானால எனக்கு கொஞ்சம் பயம்தான். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரிங்க மாப்பிள்ள, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். நான் பேசுறேன் மாப்பிள்ள. என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு போனா போதும். இங்கெல்லாம் தங்கச்சிக்கு ஒரு நாங்க இருப்போம். தங்கச்சி உங்களை பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தங்கச்சி வர சொல்றேன், அவர்கிட்ட பேசிட்டு இருங்க. அது வந்து சொல்றல மாப்பிள்ள, தங்கச்சி வர சொல்றேன், அவர்கிட்ட பேசிட்டு இருங்க. பாரு,
மாப்பிள்ளைய விட்டுட்டு வெளியில வர வேண்டாம், நீ உள்ளே இரு. என்னண்ணே? மாப்பிள்ளை பக்கத்துல இருந்து மாப்பிள்ளை மட்டும் கவனிச்சா போதும், மத்த எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இவன் சும்மா இதெல்லாம் பண்ண மாட்டானே. இல்லண்ணே, அவங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அவருக்கு பிடிக்கட்டா என்ன, அவன் உன் புருஷன், சொன்ன கேளு. மாப்பிள்ளைய விட்டு நீ தூரம் வரக்கூடாது, மாப்பிள்ளை பக்கத்துல தான் இருக்கணும். உனக்கு என்ன வேணும் யாரு வேணும் நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். நீ உள்ள போ, நீ என்ன வேணும் ஆர்டர் போட்டா மட்டும் போதும், அதை செய்யறதுக்கு நான் இருக்கேன். புரியுதா? புரியுதுண்ணே. மாப்பிள்ளைய விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன வேணும்னு சத்தம் கொடுத்தா போதும், நான் இங்கே ஏதாவது காவலுக்கு நிப்பேன். டூட்டிக்கு இல்ல, வாழ்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டூட்டி போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் இங்கதான் நிப்பேன். என்ன வேணும் யார் வேணும் சவுண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்ப போ, உள்ள போ, மாப்பிள்ளை தான் இருக்காங்க, போ பேசு. ஆனா அவங்க அப்பா. அப்ப என்னன்னா அதை நாங்க பாத்துக்கிட்டோம், நீ உள்ள போமா. சரிங்கண்ணே. மாப்பிள்ளை நல்லபடியா பாத்துக்க. சரிங்கண்ணே. எனக்கு ஒண்ணு புரியல, இங்க என்ன நடக்குது? நீ காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்ட, என்னன்னு சொல்லு ப்ளீஸ். நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன சொல்ற? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னா யுவராணி. ஆனா கன்ஃபார்ம் ஆகல, ஆனா இவதான் யுவராணி. என்னடா சொல்ற? இவன் நம்ம தங்கச்சா? ஆமா, அவன் நல்ல சிவன் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்னடா சொல்ற? இந்த ரோஹிணி இல்லடா, யுவராணி. யுவராணியா இருந்து லட்சுமியா மாறி அதுக்கப்புறம் ரோகிணியா மாறினவா. ஆனா இவதான் நம்ம தங்கச்சின்னு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃபும் நம்ம கிட்ட இல்ல. நம்ம திடீர்னு போய் அவன் நம்ம தங்கச்சின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது. என்னடா சொல்ற? இவன் நம்ம தங்கச்சா? நம்ம தூக்கி வளர்த்தவளா? ஆமாடா ஆமாடா. ஆனா நமக்கும் நல்ல குடும்பத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவன் உண்மை நம்ம யுவராணியாடா, நம்ம தங்கச்சாடா. ஆமாடா, இவன் நம்ம தங்கச்சிடா. இவா நம்ம ஸ்டேஷனுக்கு முத வரும்போது நீங்க எல்லாம் இவன் என்ன மாதிரியே இருக்கான்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாடா, அவன் இப்பவும் உன் ஜாட தெரிவாடா. தங்கச்சிதாண்டா யுவராணி. அவ வாயால அவ யுவராணின்னு சொன்னதை நான் என் காதால கேட்டேன். எப்படி போனா, எங்க இருந்தா, யாரு வளர்த்தா எதுவுமே தெரியலடா. ஆனா பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா. என்னடா சொல்ற? நல்ல சிவனை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா. அப்ப நம்ம குடும்பத்தை அழிச்சதே. டேய், அந்த டேனியில தூக்கு, எல்லா உண்மையும் தெரியும். எதுக்கு? நான் சொல்றத செய். இங்க பாரு, நம்ம தங்கச்சிக்கு முன்னாடி தொலைச்சிருந்தோம், இப்ப கிடைச்சிருக்கா. அவ வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் நாம தான் வாழ வைக்கணும். அவ இழந்த வாழ்க்கையெல்லாம் வாழ வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவ விக்ரமோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும். அதை விட நமக்கு என்ன பெரிய வேலைன்ற போது அவளை வாழ வைக்கணும்டா, அவளை வாழ வைக்கணும். அவ புருஷனோட சந்தோஷமா வாழணும். நமக்கு தெரிஞ்சது இனி நம்ம வீட்லயோ யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நல்ல சிவன் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான். யாருக்குமே தெரிய வேண்டாம். உனக்கும் எனக்கும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும், புரியுதா? அவன் நம்ம தங்கச்சி, அவனை தொட்டு அணைக்க கூட முடியலடா. அவனை தூக்குன கையடா, அவளை அண்ணி அணைக்கணும் போல இருக்குடா. அவன் நம்ம தங்கச்சிடா. எனக்கும் அப்படிதான்டா இருந்தது. அவனை பார்த்தோன்னா அள்ளி அணைச்சி என் தங்கமே ராசாத்தின்னு கொஞ்சம் போல இருந்தது. என் தங்கமே, அவனை எவ்வளவு நாள் காணாம தவிச்சா அவனை தேடாத இடம் இல்லையேன்னு அவகிட்ட சொல்லணும் போல இருந்தது. நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணணும், அவ வாழ்க்கையும் போயிடும். என்ன நினைச்சுவன் வேற ஏதாவது முடிவு எடுத்துருவான். அவ யாரு, எதுக்காக யுவராணியோட பழி வாங்க வந்திருக்கா, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம குடும்பத்தை அழிச்சது நல்ல சிவனா, இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக நல்ல சிவனை பழி வாங்க இவன் வந்திருக்காளா, விக்ரம இவளுக்கு எப்படி தெரியும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் அவளுக்கே நாம யாருன்னு தெரிய வேண்டாம், நமக்கு அவ தங்கச்சின்னு தெரிஞ்சதும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனா அவளுக்கு எந்த குறையும் நாம வைக்க கூடாது. ஒரு அண்ணனா நம்ம அவளுக்கு செய்ய வேண்டியது அத்தனை செய்யணும். என்ன வேணாலும் செய்ய வேண்டாம், என்ன வேணாலும் செஞ்சுக்க. உனக்கு தெரியும் நான் இருப்பேன்டா. அதனாலதான் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அருணுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். சரிடா. இன்னொன்னு தெரியுமா, யுவராணி நம்ம தங்கச்சின்னு நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னடா சொல்ற? அன்னைக்கு அம்மாவுக்கு, செல்வாப்பாக்கு, செம்பல் அக்காவுக்கு, தமிழ் அக்காவுக்கு, மீனாக்காவுக்கு, மீனாக்குட்டி அக்காவுக்கு எல்லாருக்குமே ரோஹிணி நம்ம தங்கச்சின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. அவங்க மறைச்சிருக்காங்கன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு பின் காரணம் இருக்கும். அது நம்ம நன்மைக்காகத்தான் மறைச்சிருப்பாங்க, சும்மா ஒண்ணும் மறைக்க மாட்டாங்க. அதனாலதான் நானும் அமைதலா இருக்கேன். காலம் வரும்போது எல்லாம் தானா வெளியில வரும். எனக்கு தங்கச்சி பார்க்கணும் போல இருக்கு. அவ கூட இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கேன்டா. உனக்கு வசப்பட்டு எதையும் காட்டி கொடுத்துறாத. டே, தம்பி பிறந்தப்போ நீ கையில வாங்கின, இவ பிறந்தப்போ நான் கையில வாங்கின. இவா அந்த பிஞ்சு கால குடிசை போட்டுட்டு என் தோல்ல ஏறுவா. அது இன்னும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்குடா. என் நெஞ்சில ஏறி மிதிப்பா அந்த கொலுசு போட்ட காலால. அதெல்லாம் எனக்கு இன்னும் மறக்கலடா. அவளுக்கு தொட்டில கட்டி பாட்டு படிச்சு தூங்க வைப்பேன்டா. அவ என்ன அம்மா நினைச்சுக்கிடுவாடா. அவ பிஞ்சு வரல என் கைக்குள்ள அடங்கி இருக்கும். அப்படியே அவளை கூட்டிட்டு போவேன். சரி, நிச்சயமா ஒரு நாள் அவ நம்ம தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ
நீ அள்ளி அணைச்சுக்க. அது வரைக்கும் காட்டிடாதடா, அவன் வாழ்க்கை போயிடும். விக்ரமுக்கு இப்போ அவன் நம்ம தங்கச்சின்னு தெரிஞ்சா சேர்த்துக்க மாட்டான். சரிடா, அவங்க சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வரும்போது அப்ப நம்ம யாருன்னு காட்டலாம். குழந்தை வர்றதுக்கு முன்னாடி எதுவும் வேண்டாம்டா. புரியுதா? சரிடா. அந்த நல்ல சிவன் தங்கச்சும் விக்ரமும் சேர்ந்து வாழக்கூடாதுக்காக எது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். விக்ரமு நம்ம தங்கச்சி தொடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கோம். என்னடா சொல்ற? ஆமா, எல்லாமே நான் பாத்துட்டேன்டா. எப்படியாவது விக்ரமும் நம்ம தங்கச்சி சேர்ந்து வாழணும். அதுக்கான நாம என்ன பண்ணணும் அத்தனையும் பண்ணணும். நம்ம தங்கச்சி கண்டு நம்ம வளர்க்க முடியல, அவன் பெத்த பிள்ளைய வளர்க்குற பாக்கியமாவது நமக்கு கிடைக்கணும். சீக்கிரம் நம்ம தாய் மாமனா மாறணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். புரியுதா? சொல்லிட்டல, அந்த நல்ல சிவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். தங்கச்ச வாழ வைக்கணும்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தங்கச்ச தேடி எங்களாம அலைஞ்சோம், கடைசியில நம்ம கூட இருந்திருக்கா. அதான்டா, அந்த பொண்ணை பார்க்கும்போது நமக்கு பாசம் வந்திருக்கு. ஒரு அதிசயம் தெரியுமா? ஒரு கல்யாணத்தன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தா தெரியுமா? வரலடா. எனக்கும் எனக்கு சந்தேகம் இருந்தது. அது வரல, வர வச்சிருக்காங்க. அண்ணன் கல்யாணத்தை தங்கச்சி கண்ணால பாக்கணும், அண்ணன் கல்யாணத்தை தங்கச்சி வாழ்த்துனுக்காக பிளான போட்டு கூட்டு வந்திருக்காங்கடா. ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம மேல இருக்க பாசத்தை பாத்தியா? உண்மைதான்டா. விசித்திரமான குடும்பம் இல்ல, விசித்திரமான குடும்பம் இல்லடா, பாசக்கார குடும்பம், நேர்மையான குடும்பம், அன்பு பாசம்னா என்னன்னு தெரிஞ்ச குடும்பம். அந்த குடும்பத்தை இப்ப நாமளும் இருக்கணும்னு நினைக்கும் போதே பெருமையா இருக்குடா. குடும்பத்துக்கு நம்மளால எந்த துரோகமும் நடந்துடக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு பக்கப்பலமா பாதுகாப்பா இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஒரு அண்ணனா நான் அவனுக்கு ஆள் போறேன். தமிழக்காவை சீக்கிரம் இருந்து கூட்டிட்டு வா. தினேஷ் மாமாவோட வரணும். அந்த குடும்பம் இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்தை கண்டுபிடிச்ச குடும்பம் அது. அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. புரியுதா? சொல்லிட்டல, முடிச்சதே. தினேஷ் மாமாவும் தமிழக்காவை நான் சேர்த்து கூட்டிட்டு வரேன். சரி. நான் இன்னைக்கு நிம்மதியா வீட்டுக்கு போறேன். நிம்மதியா இன்னைக்கு நான் தூங்க போறேன். தங்கச்ச பத்திரமா பாத்துக்க. எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராதுடா. நான் தங்கச்ச பாத்துட்டே இருக்க போறேன். நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்டா. சரி, தங்கச்ச பத்திரமா பாத்துக்க. மாப்பிளையும் கண்ணு கத்தமா பாரு. மாப்பிளையா பாத்ரூம்ல விட்டுறாத. நீ தான் தூக்கிட்டு போகணும். புரியுதா? சரி, மாப்பிளைய நல்லபடியா பாத்துக்கல. தங்கச்சி வாழ்க்கை அவன் கையில தான் இருக்கு, தெரியுமில்ல? நான் பாத்துக்கல, நீ கவலைப்படாம போ. நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்க வேண்டாம். நிம்மதியா தூங்க வேண்டாம். நிம்மதியா தூங்குவேன்.